வாயினால் சொன்னது. ஜெபம்னா என்ன தெரியுமா? உங்க வாயால சொல்றது. இது எப்படி தெரியுமா? ஜாயிண்ட் அக்கவுண்ட் மாதிரி. கடவுள் வாக்குத்தத்தம் தர்றாரு. அந்த வாக்குத்தத்தத்தை திறக்கும் சாவிதான் ஜெபம். வசனத்தை நிறைவேற செய்வது ஜெபமா இருக்குது. இந்த பைபிள்ல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னைக்கு இயேசுவே ஆண்டவர் நீங்களோ அன்னைக்கு கடவுளுடைய எல்லா வாக்குறுதிகளுக்கும் நீங்க சொந்தக்காரங்களா மாறிட்டீங்க. இந்த பைபிள் வேற ஒன்றும் கிடையாது, ஒரு மெனு கார்டு மாதிரி கடவுள் உங்க முன்னாடி வைக்கிறார். என்ன ஆர்டர் பண்ணாலும் வரும், என்ன ஆர்டர் பண்ணாலும் உனக்கு வரும். கடவுள் நினைக்கிறது நடக்காது. கடவுள் நினைச்சிட்டா அது அப்படியே நடந்துறது இல்லை. கடவுள் நினைக்கிறத இந்த பூமியில ஒரு மனுஷன் சேர்த்து நினைக்கும் போதுதான் அது நடக்கும். வாக்குத்தத்தத்தை நீங்கள் எப்படி நிஜமாக்க முடியும்னா, நீங்க அதுக்காக என்ன பண்ணுமா? வாக்குத்தத்தம் தாங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. வாக்குத்தத்தம் நிறைய கொடுத்துட்டாரு. சொன்னீரே அப்படியே ஆவதாக. ஓ, அப்ப ஜெபம்னா நிறைய பேர் அல்றது புலம்புறது என்னமோ யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜெபம்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் பிரேயர்? வாட் இஸ் பிரேயர்? நீங்க சொன்னதுபடியே நடக்கட்டும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிற என்ன தெரியுமா? தேவனை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க. அவர் வாயில் சொன்னதை என் வாயில் சொல்லுவதுதான் அறிக்கை ஜெபம். தேவன் சொல்லிட்டாரு. சூழ்நிலையை நீ பார்க்காத, மனிதர்களை பார்க்காதீங்க, காரியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. அவர் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னபடி ஆகும். ஆமென். மனிதர்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஆமென். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை கடவுள் செஞ்சுட்டு போயிட வேண்டியதானா? அப்படி இல்லை, கிடையாது. What is meant by prayer? Exercising your spiritual authorities. ஜெபம் என்பது என்ன? உங்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை பயிற்சி செய்யும் ஒரு நேரமாய் அது இருக்கிறது. ஆமென். தேவன் தம் வாயால் சொல்லுகிறார், அது வாக்குத்தத்தம். ஆனால் அதை என் வாயால் சொன்னால் அதற்கு பேர் ஜெபம். என்ன பண்றாரு? எல்லாத்தையும் நம்ம அவர் பண்ணி வச்சிட்டார். இயேசு அனுப்பி அவர் செய்யாதது எதுவுமே கிடையாது. இப்போ அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். வாக்குத்தத்தெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா நீ அது நிறைவேறணும்னா உன் வாயை தர. ஆமென். Wordful prayer, it's a powerful prayer. எல்லாம் சொல்லுங்க. வார்த்தையினால் நிறைந்த ஜெபம் வல்லமையான ஜெபமா இருக்கு. ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்க. கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தைக்கு நீங்க என்ன பண்றீங்க? வாய்ஸ் கொடுக்குறீங்க. வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துடுறாங்க. வெறும் ஃபெய்த் இல்ல, வெறும் பிரேயர் இல்ல, விசுவாசமுள்ள ஜெபம். வார்த்தை, விசுவாசம், ஜெபம், சுகம். வித்தவுட் பிரேயர் ஃபெய்த் ஒர்க்ஸ். ஜெபமே இல்லாமல் விசுவாசம் வேலை செய்யும். ஆனா விசுவாசம் இல்லாம ஜெபம் வேலை செய்யாது. ஜெபம் என்பது வாக்குத்தத்தங்களை உரிமை கோரும் ஒரு நேரமா இருக்கிறது. இது கெஞ்சும் நேரம் அல்ல, கொஞ்சம் நேரம்.